السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஏற்பாட்டில் இருந்த அந்த அனர்த்தம் வெள்ளப்பெருக்காக இருக்கையிலும் அல்லது மண் சரிவாக இருக்கையிலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஏதோ நடந்து விட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா உடைய வழிகாட்டலில் கொழும்பு மாவட்ட பள்ளிவாயில் சம்மேளனம் அதே போன்று ஏனைய நிறுவனங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து இந்த நாட்டினுடைய அந்த வெள்ளப்பெருக்கு அதே போன்று அனர்த்தங்கள் ஏற்பட்ட அந்த இடங்களுக்கு என்னென்ன செயல்பாடுகள் செய்யப்பட வேண்டும், முன்னேற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை சென்ற வெள்ளிக்கிழமை மாலை அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைமையகத்தில் நடைபெற்றது. அந்த வகையிலே அல்ஹம்துலில்லாஹ் வந்த அனைவரும் இதை ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த செயற்பாடுகளிலே என்னென்ன விடயங்கள் யார் எந்த பொறுப்பை எடுக்கிறது என்ற விடயங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில் கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய கொழும்பு மத்திய கிளையினூடாக அல்லாஹ்வுடைய உதவியால் எங்களுடைய கொழும்பு மத்திய கிளையின் உறுப்பினர்கள் முழுமையாக தன்னுடைய கால நேரங்களை அதற்கு தந்து உதவி எந்த வகையில் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ, உதவி செய்ய வேண்டுமோ அந்த வகையிலெல்லாம் கால நேரங்களை கொடுத்து அவர்கள் பாடுபட்டார்கள். குறிப்பாக எங்களுக்கு தரப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு தான் மக்களை மீட்டெடுக்கக்கூடிய அந்த ரெஸ்கியூ உடைய அந்த பகுதி. போட்டுகள் வர வைக்கப்பட்டு அதில் மக்களுடைய அந்த தொடர்புகளை கொண்டு அவர்கள் எங்களோட தொடர்புபடுத்தி அவர்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்களோ அந்த இடங்களுக்கு போய் அவர்களை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு தரப்பட்டது அந்த மஷூராவிலே. அந்த அடிப்படையில் எங்களுடைய குழு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 10-12 பேர் கொண்ட ஒரு டீம் அந்த இடத்துக்கு நாங்கள் போய் களத்தில் இறங்கி மக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த விடயங்களிலே நாம் முழுமையாக ஈடுபட்டோம். சுமார் ஒரு நாள் 2 நாட்கள் அதில் எங்களுடைய அந்த பணிகள் அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் எங்களுடைய அதாவது எங்களுடைய அந்த சமூகம் அங்கே அவர்கள் சிக்கி அவர்கள் தவிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நாம் பார்த்தோம். போட்டிலே போகக்கூடிய நேரத்திலேயும் நான் சில அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அவர்கள் படக்கூடிய அந்த 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 வேதனைகளை நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஏதோ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவர்களை மீட்டெடுத்து அவர்களை அங்கிருந்து பாதுகாத்து அவர்களை எங்கே போய் சேர்க்க வேண்டுமோ அது பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களை அனுப்பி வைத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஏற்பாடை அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய கொழும்பு மத்திய கிளையினூடாக அது செய்யப்பட்டது. அதுக்கு பின்னால் எங்களுக்கு வேறு சில பொறுப்புகளும் தரப்பட்டது. அந்த பொறுப்புகளை மிகவும் அழகாக நாம் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது. இதே போன்று கொழும்பு மத்திய கிளை ஜிம்மியாவுடன் பலர் எங்களுக்கு தொலைபேசியினூடாக அவர்கள் எங்களை மேற்கொண்டு இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை அவர்கள் விடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஏழுமான அந்த உதவிகளையும் அவர்கள் எங்களுக்கு தரக்கூடியதாக இருந்தது. எங்களுக்கு தெரியும், கண்டி, கெலியோய, கம்பல இந்த பிரதேசங்களிலே ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்தோம். குறிப்பாக தண்ணி உடைய பற்றாக்குறை, அவர்களுக்கு குடிக்கவோ அல்லது அதே போன்று பாவிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணியுடைய பற்றாக்குறை இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் கொழும்பு மத்திய கிளையை சேர்ந்த சில தனவந்தர்கள் முன் வந்து அதுக்குண்டான சில ஒரு 1500 பாட்டில் அவருடைய அந்த ஏற்பாடை எங்களுக்கு உடனடியாக செஞ்சு தந்தார்கள். அதையும் நாம் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா தலைமையகத்துக்கு நாம் ஒப்படைத்திருக்கிறோம். இன்னும் பல மக்கள் எங்களுக்கு உதவுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நேற்றும் கூட ஒரு சகோதரர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக கொழும்பில் இருக்கக்கூடிய வெள்ளாம்பிட்டி, கொலன்னாவ மக்களுக்கு ஆடைகளுடைய ஒரு பெரிய ஒரு தொகை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு முயற்சி அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கொழும்பு மத்திய கிளையின் ஊடாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இன்னும் அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளத்தில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியில் ஒன்றுதான் போட்டுகள். அது
அழகான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் 25 போட்டுகளுக்கும் மேலாக அது எங்களுடைய முயற்சியால், அல்ஹம்துலில்லாஹ், அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய முயற்சியால் தான் அது கொண்டு வரப்பட்டது என்ற உண்மை பலருக்கும் தெரியாமல் இருக்கும். அந்த அடிப்படையில் பல அமைப்புகள் சேர்ந்தும் அதே போன்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமா தன்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் பல முயற்சிகள் செய்துதான் அந்த அனர்த்தத்திலே பங்கு கொண்டு எல்லா விதத்திலேயும் அவர்களுக்கு சாப்பாட்டின உதவி, அதே போன்று அவர்களை தங்க வைப்பதற்கான உதவி, இது எல்லாத்தையும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இதே போன்று கொழும்பு மாவட்ட பள்ளிவாயல் சம்மேளனம் இணைந்து, அதே போன்று ஏனைய அமைப்புகளும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு முயற்சியை நாம் பார்த்தோம். இன்னும் இப்பொழுதுதான் அவர்களை நாம் பாதுகாத்திருக்கிறோம். இதுக்கு பின்னால் பெரிய ஒரு தேவை இருக்கிறது. அவர்களுக்குண்டான அந்த வீடுகளுக்கு திரும்பி போகக்கூடிய நேரத்திலே அதனை சுத்தம் செய்யக்கூடியது, அதுக்கு பின்னால் அவர்கள் அந்த வீடுகளிலே அவர்கள் தங்குவதற்குண்டான அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இப்படியான பெரிய ஒரு முயற்சி செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே முழு முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை கைகோர்த்து செய்ய வேண்டிய பாரிய ஒரு முயற்சி செய்யப்பட வேண்டும். இதே போன்று இனிவரும் காலங்களில் இன மத வேறுபாடின்றி அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய வழிகாட்டலில் கொழும்பு மத்திய கிளை ஜிமியா செயல்படும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். இந்த உதவியை செய்த அனைத்து மக்களுக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்னும் பல உதவிகள் தேவைப்படுகின்றன. வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஏற்பட்ட இந்த அனர்த்தம் அவன் இடமிருந்து வந்தது, நிச்சயமாக அதுக்குண்டான தீர்வும் அவனை ஏற்படுத்தி தருவான். இந்த முயற்சியை நாம் செய்வோம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு நான் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.